ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் சினிமாட்டோகிராஃபர் ரத்னோட பேசிகிட்டு இருக்கேன். இந்திரன் படமே வந்து ஒரு இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் திரும்பி யாராலும் பண்ண முடியாது. சங்கர் சாராலும் பண்ண முடியாது, ரஜினி சாராலும் சரி, யாராலுமே இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னு சொல்லலாம். அதில் கிடைச்ச சக்ஸஸ், அதில் கிடைச்ச பாப்புலாரிட்டி எல்லாருக்குமே பெருசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ரோபோ முடிச்சதுக்கப்புறம் ரஜினி சாரோட ராணா நான் பண்ணுறதா இருந்தோம். ராணா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரஜினி சார் ஹெல்த் கண்டிஷனால் படம் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இட் வுட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து ஒரு இந்தியன் ஃபிலிமில் ஒரு பெரிய கிளாடியேட்டரோ ஒரு ட்ராய் அந்த மாதிரி ஒரு ஃபிலிமாக வந்திருக்கும். டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ரஜினி சாரை தான் அப்படி ஒரு கேரக்டரை பார்க்க முடியும் நம்ம ஆடியன்ஸால். நிறைய பிளான் பண்ணோம். நியர்லி ஒரு 10 months அந்த படத்துக்காக நான் ஒர்க் பண்ணேன். ப்ரிப்பரேஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, லொக்கேஷன் இருக்குது, அந்த சிஜி மற்ற விஷயம்லாம் டிஸ்கஷன்லாம் ஒரு 10 months போச்சு. ஒன்லி ஃபியூ போர்ஷன்ஸ் ஷூட் பண்ண முடிஞ்சுது. வந்துருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் பீன் ஒன் ஆஃப் இட்ஸ் இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் வேறு ஒரு லெவலில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐ கமிட்டட் தெலுங்குல மகேஷ் ராவ் படம் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஹரிதாஸ்ன்ற படம் தமிழில் கேட்டிருந்தாங்க. இட்ஸ் ஜிஎன்ஆர் குமரவேலன் வந்து டைரக்டர் இருக்குது. அவரோட ஃபஸ்ட்டு 2 படம் வந்து கேட்டார், பண்ண முடியாமல் இருந்துச்சு. இந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் ஆட்டிசம் ஒரு பேஸ் பண்ண ஒரு சைல்டு, ஆட்டிசம் உள்ள ஒரு சைல்டை பேஸ் பண்ண ஃபிலிம் அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. மோரோவர் ஐ வாண்டட், ஹீஸ் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஐ வாண்டட் டு ஹெல்ப் ஹிம் அவுட். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 படம் நல்லா போதுன்னா இந்த படத்தில் வந்து அவருக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன் நான். அப்புறம் சேர்ந்த மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் டாக்டர் ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு சீஷல்ஸில் இருக்கார். அவரும் சொன்னார், நான் தமிழ் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பழைய சிவாஜி கணேசன் அவரோட படங்களில் எடுத்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டாக்டர் ப்ரொஃபஷனில் கேரி ஆகி நான் வந்து லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இறங்கினது, நல்ல சினிமா பக்கம் வர முடியல. ஒரு நல்ல தமிழ் சினிமா பண்ணணுன்னு இருக்கேன், வருஷத்துக்கு 4-5 தமிழ் படம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி, இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக படம் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நான் இந்த படத்தில் இறங்கினேன் நான். ஏன்னா ரோபோ படத்தோட லைட்ஸு எக்யூப்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. நானே இந்த படத்தில் நான் கையை கட்டி போட்டுக்கிட்டேன். பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டே வந்து ஒரு போலீஸ் என்ன சொல்கிறது, ஒரு என்கவுண்டர் காப்போட பையன், இவங்க இருக்கிற போலீஸ் குவார்ட்டர்ஸ், ஒரு லோ இன்கம் குரூப் போலீஸ் குவார்ட்டர்ஸில் நடக்கிற கதை அப்படின்றதுனால நிறைய விஷயம் நானே வந்து அதை கிளாமரைஸ் பண்ணாமல் ஒரு ரியலிஸ்டிக்காக ஷூட் பண்ணோன்னு சொல்லிட்டு 2 லைட் 3 லைட்டில் ஷூட் பண்ணேன். ஃபுல் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா ரெட் எபி கேமராவில் ஷூட் பண்ணேன். ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபிலிமுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபரில் எந்தளவுக்கு ஒரு ரா ட்ரீட்மெண்ட், ஒரு கதைக்கு வந்து எந்தளவுக்கு வந்து எமோஷனையும் லைட்டிங்கால் கொடுக்க முடியுன்றது இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன் நான், வித் த மினிமல் ஃபெசிலிட்டி. இந்த படம் வந்து பாலிவுட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம்னு அப்படின்னு நான் நினைக்கல. பிகாஸ் சேது வந்து ஹிட் ஆனதுக்கப்புறமே இமீடியட்டாக சல்மான் கான் வச்சு தேரை நாம் பண்ணுற படம் கேட்டாங்க, நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நந்தா பல படங்கள் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு நிறைய ஹிந்தி ஆஃபர் வந்துச்சு. சம்மவ் எனக்கு வந்து சவுத் இந்தியாவில் மச் மோர் கம்ஃபர்டபுள். தமிழ் படங்களில் கண்டினியூஸாக சக்ஸஸ் பார்த்ததுனால திரும்பியும் வேறு ஒரு டெரிட்டரிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு திரும்பியும் ஒரு லீடிங் பொசிஷன் இல்லாமல் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால நான் மேக்ஸிமம் அந்த ஹிந்தி பக்கம் கான்சன்ட்ரேட்டே நான் பண்ணல. ஹிந்தியில் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்ல போனால் எனக்கு ரோபோன்னு சொல்லலாம். பிகாஸ் ரோபோ வந்து ஹிந்தியில் இட் வாஸ் அ ஃபினாமினல் ஹிட்டு, சென்சேஷன் ஹிட் ஆச்சு, பெரிய நேம் கிடச்சிது எனக்கு. பட் சம்பவம் எனக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு பண்ணுற படம் மகேஷ் ராவ் படம் தெலுங்குல. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பட்ஜெட்டுன்னு சொல்கிறதோட ஒன் ஆஃப் தி டெக்னிக்கலி வெரி சவுண்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். டைரக்டர் சுகுமார் தான் இந்த படம் டைரக்ட் பண்ணுறாரு. 100% லவ், அப்புறம் ஆர்யா, ஜெகடம்லாம் பண்ண டைரக்டர். நானும் அவரும் சேர்ந்து 2 படம், அல்லு அர்ஜுனோட பெரிய பிரேக், ஆர்யா ஒன்றா ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜெகடம்ன்ற படம் ஒர்க் பண்ணோம். திஸ் இஸ் மை 3rd ஃபிலிம் வித் டைரக்டர் சுகுமார். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மார்ட் லுக்கிங் அண்ட் வெரி 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 கேஷுவல் அண்ட் ஸ்டைலிஷ் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் மகேஷ் பாபு. இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மகேஷ் பாபு. ஏன்னா யூ ஃபீல் லைக் லைட்டிங் அப். அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கேரிட் ஓவர் ஆவீங்க. வெரி வெரி என்ன சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் தான் சில பேர் பண்ணுவாங்க, பட் ரொம்ப நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ ஸ்டைலிஷாக. It's a nice experience.
டேவிட் வந்து இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பிகாஸ் ஃபுல் ஃபிலிம் வந்து லைவ் சவுண்டில் ஷூட் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் ரெட் எபிக் கேமராவில் ஷூட் பண்ணுறேன். அப்போ தான் ரெட் எபிக் கேமரா லான்ச் ஆகி ஒரு பேசிக் ஒரு மாடல் வந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஃபிலிமில் வந்து இந்த லெவலுக்கு பண்ணி டக்குன்னு ஒரு டிஜிட்டல் இறங்கும்போது என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லான்றதை நான் உணர்ந்தேன். அண்ட் எடுத்தோடனே ஒரு 3 டேஸ்லேயே ஐ காட் அக்கஸ்டம் டு த டிஜிட்டல் ஃபார்மேட் பிகாஸ் ஒரு 16 இயர்ஸ் மூவியில் கேமராமேனை ஒர்க் பண்ணதுனால இட் பிகேம் மச் மோர் ஈஸி. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து கேமரா அப்படின்றத கேமராமேனோட பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டூல்ஸ்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு கேமரா வருது. இந்த கேமரா வந்து ஒரு கேமராமேனையோ படத்தையோ டிசைட் பண்ணுற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு டெக்னிக்கல் டூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கேமராமேனோட கான்செப்ட், லைட்டிங் பேட்டர்ன், ஸ்கீம் இதுதான் வந்து டிசைட் பண்ணுற விஷயம். இந்த படம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நானும் என்னோட நண்பன் விக்ரம் 2 பேரும் சேர்ந்து நியர்லி ஒரு 14-15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது. 2 பேருக்குமே ஒரு எமோஷ்னல் ஆச்சு இந்த படம். பிகாஸ் சேது வந்து வி வர் நோபடி. நான், பாலா, விக்ரம் 3 பேருமே ஒன்றுமே கிடையாது. அந்த படத்தில் லான்ச் ஆகிறோம். அண்ட் 3 பேருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபுட்ஹோல்ட் கிடச்சது சேதுன்ற படம் தான். அதுக்கப்புறம் 2 பேருமே அவரோட இதில் விக்ரம் சக்ஸஸ்ஃபுல்லானார், என்னோட இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாகி 2 பேரும் சேர்ந்து இப்போ தான் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் விக்ரம் ஆல்சோ அவரோட இன்டர்வியூலையும் சரி பல பேர்ட்டு சொன்ன என்னோட மச்சான் ரத்னவேலு ஒர்க் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து இந்த படத்தில் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்குது எனக்கு ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா 5 பக்கம் 6 பக்கம் 8 பக்கம் டைலாக்லாம் கொடுப்பாங்க. டைலாக்லாம் சர்வசாதாரணமாக பேசுவார். பிகாஸ் ஹீ ஃபெல்ட் என்னோட ஆள் ஒரு கூட இருக்கும்போது சடனாக ஒரு பாம்பேயில் போய் இறங்கும்போது எல்லாமே ட்ரூப்பே டோட்டல் வேறு அப்படி இருக்கும்போது இதாக முடியாது. எங்கள் ஆள் கூட இருக்கேன் அப்படின்னும்போது சந்தோஷம், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஃபீல் பண்ணார். அண்ட் 2 பேரும் வி ஸ்ட்ரைக்ட் அ வெரி குட் ரேப்போ. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் விஜய் நம்பியாரை பற்றி நான் சொல்லணும். இட்ஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் வெரி நியூ வேவ் கைண்ட் ஆஃப் டைரக்டர். இந்த படம் பண்ணும்போது கூட அவர் வந்து கமர்ஷியலாக இதை வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்ற நோக்கமெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் படம் பண்ணுற ஒரு ஃபிலிம் மேக்கர். ஷைத்தான்ற படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். இந்த படமும் வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் சொன்னேன், கொஞ்சம் நான் ஹரிதாஸ்ன்ற படம் பண்ணுறேன், அப்புறம் ப்ளஸ் மகேஷ் பாபு படம் தெலுங்கில் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை இன்பிட்வீன் டேட் கொடுங்க, 3 டிஃப்ரெண்ட் கதை பேஸ் பண்ண ஃபிலிம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை விஜய் எனக்கு 3 ஃபிலிம் பண்ண முடியாது பிகாஸ் டேட்டில் இருந்தோடனே. சரி ஒரு போர்ஷன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னும் போது விக்ரம் போர்ஷன் மட்டும் நான் பண்ணேன். இல்லைனா 3 போர்ஷன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த விக்ரமோட போர்ஷன் வந்து மேங்களூர் போர்ஷன் ஃபுல்லாக தான் ஷூட் பண்ணேன். என்னென்னா எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட், 3 டிஃப்ரெண்ட் கேமராமேன், 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அப்படின்னும் போது எனக்கு கொடுக்கப்பட்ட கதை வந்து ஒரு கோவாவில் ஒரு லேசியான ஒரு ஃபிஷர்மேன் தண்ணி அடிச்சுட்டு 24/7 ஒரு தண்ணியில் இருக்கிற ஒரு ஃபிஷர்மேன் கதை இது. அந்த கேரக்டரில் மட்டும் தான் ஒரு காமெடியோ ஒரு லைவ்லினஸ் இருக்கும். பிகாஸ் மற்ற இப்போ ஜீவாவோட கேரக்டர் எடுத்திங்கனாலும் சரி, அந்த கேங்ஸ்டர் போர்ஷன் எடுத்தாலும் ஒரு ரொம்ப சீரியஸ்னஸ் இருக்கும். இது வந்து சீரியஸ்னஸாக லேசி. ஸோ இதுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நான் என்ன சொன்னேன், விஜய் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன் டு லாஸ்ட் சீன் எல்லா சீன்லேயும் ஒரு சன்லைட் ஃபீல் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இன்டோர் இருந்தால் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் ஏர்லி மார்னிங் லைட் வரும், இல்லை ஈவினிங் லைட் வரும். அவுட்டோரில் வச்சா சன் கிளேர் இருக்கும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்ரி சீன் இந்த சன்லைட் ஃபீல் இருக்கும். அதாவது வந்து குட்டி எனர்ஜியை கொடுத்துச்சு, லிட்டில் பிட் ஆஃப் வார்ம்த் இருந்துச்சு. அப்புறம் அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த நைட் எஃபெக்ட் சாங், ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணுற சாங்னு விஜய் சொல்லியிருந்தார். ஆடியோ கூட ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ஒரிஜினலாக இட்ஸ் அ ஹிந்தி ஃபிலிம். ஏன்னா நான் தமிழ் ஃபிலிம்னு அதை சொல்ல மாட்டேன். டேவிட்ன்றது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம். பிகாஸ் இப்போ நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி நடக்கிற கதையை வந்து நீங்கள் பாம்பேயில் போய் சொல்ல முடியாது. ஸோ இந்த படமும் வந்து கதை களம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோவா, அப்புறமா பாம்பேயில் ஒரு அண்டர் பெல்லியில் நடக்கிற கதை. ஸோ இது என்ன சொல்லலாம்னா இது மோர் ஃபார் பாம்பே ஆர் நார்த் இந்தியன் ஆடியன்ஸுக்குரிய படம் தான் இது. அந்த நைட் எஃபெக்ட் சாங் வந்து ஆலப்பியில் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிகாஸ் எல்லாமே ஆலப்பியில் நிறைய பல படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. டே எஃபெக்டில் அழகாக க்ரீன், நானே நந்தாவில் சில போர்ஷன் ஷூட் பண்ணியிருப்பேன். அந்த க்ரீனரி, அந்த பியூட்டிஃபுல் வாட்டர் அந்த நைட்டில் கேப்சர் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்போ விஜய் கிட்ட இந்த சாங்கை நைட் எஃபெக்டில் அங்கே ஆலப்பியில் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணேன். பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பட் அப்போ சொன்னேன், எனக்கு எதுவுமே வேணாம், ஜஸ்ட் ஒரே ஒரு ஹீலியம் பலூன், ஒரு லைட் போதும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து அந்த லேண்டன் லைட் வச்சு ரொம்ப லோ லைட் கண்டிஷனில் ஷூட் பண்ணோம். இட் கேம் அவுட் எக்ஸ்ட்ரீம்லி வெல்.